pasangla. So இன்னைக்கு நம்மளோட question of the day என்னன்னு பார்த்தலாமா? So this question is from your sample paper. So ஒரு very சூப்பரான ஒரு question. So the question is, okay. So two students, Mehul and Rashi, are seeking admission in a college. Okay, va? The probability that Mehul is selected is 0.4 and the probability of selection of exactly one is 0.5. Chances of selection of them is independent of each other. Find the chances of selection of Rashi. Okay, first question is you have to find the chances of selection of Rashi and also find the probability of selection of at least one of them. Okay, so பசங்க இங்க வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஈவென்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் இத வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து ரெண்டு விஷயங்கள் இங்க வந்து நடக்குது. வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் வந்து மெஹுல் அண்ட் ராஷி வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து அட்மிஷன், ஒரே காலேஜ்ல அவங்க வந்து அட்மிஷன் வந்து போட போறாங்க. சோ ரெண்டு ஈவென்ட். வாட் இஸ் த மெயின் ஈவென்ட் ஹியர்? தட் இஸ் ஒன்னு இல்லாட்டி மெஹுல் வந்து செலக்ட் ஆகுறது, இல்லாட்டி ராஷி செலக்ட் ஆகுறது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே செலக்ட் ஆகலாம்ல மேம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆனா வந்து அந்த ஈவெண்ட் இங்க வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ எக்ஸாக்ட்லி ஒன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த டூ ஈவெண்ட்ஸ். செலக்ஷன் ஆஃப் தட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ற ஈவெண்ட் தான் வந்து இங்க நடக்குது. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஏ ஈவெண்ட் அப்படின்னா தட் இஸ் Mehul is getting selected. Okay, Mehul is selected. So that is my A event. And B event la vandu Rashi is selected. Okay, Rashi is selected. Okay, so idhula vandu pathina Mehul vandu select ஆகிறதுக்கு probability வந்து already கொடுத்திருக்காங்க, that is 0.4. so probability of Mehul is getting selected, that is it is given as 0.4. அப்போ what about probability of Rashi getting selected? அதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால I'm giving it as X. ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து பாருங்க, எக்ஸாக்ட்லி ஒன் இஸ் செலக்டட். ஸோ நம்ம வந்து என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து we have to derive the final answer. Okay, the probability that exactly one of them is selected, either Rashi illati Mehul select ஆகிறதுக்கு probability என்னது? 0.1. so பசங்களா இதுல வந்து இன்னொரு விஷயம் you have to keep in mind is that இதுல வந்து இவங்க independent event அப்படின்னு சொல்லிருக்காங்க. if the two events are independent அப்படின்னா what is independent eventனா என்னப்பா வரும் இல்லையா? நமக்கு வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். யூ நோ இட் ரைட்? இண்டிபெண்டன்ட் இவெண்டோட ஸ்பெஷாலிட்டி ஐ ஹோப் யூ கைஸ் நோ தட், ரைட்? எஸ். ஸோ இப்போ வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நான் இன்னொரு ஈவெண்ட் ஐம் கிரியேட்டிங், இ ஈவெண்ட் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். தட் எக்ஸாக்ட்லி only one is selected. Only one is selected. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் செலக்ட் ஆகுறதுக்கு ஈவெண்ட் தான், தட் இஸ் இ. ஓகே, ஸோ அவங்களோட ப்ராபபிலிட்டி என்னப்பா வரும்? ப்ராபபிலிட்டி. ஸோ ரெண்டு விஷயம் வந்து இங்க நடக்கலாம் இல்லையா? ரெண்டு கேசஸ் வந்து இங்க நடக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னது? ப்ராபபிலிட்டி தட் Mehul is selected. ஓகேவா? மெஹுல் வந்து செலக்ட் ஆகலாம், இல்ல மெஹுல் செலக்ட் ஆனாங்க அப்படின்னா அங்க வந்து ராஷி வந்து செலக்ட் ஆகல. ஓகேவா? தட் இஸ் பி காம்ப்ளிமெண்ட் வருமா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஏ வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பி வந்து செலக்ட் ஆகல அதுக்கு அர்த்தம் இல்லையா? ரைட்? இல்லாட்டி இது வந்து ஒரு ஈவெண்ட். இன்னொரு ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் யாரு செலக்ட் ஆகல? மெஹுல் இஸ் நாட் செலக்டட் ஆர் நம்மளோட ராஷி இஸ் செலக்டட். ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி. எக்ஸாக்ட்லி ஒன், அவங்க எக்ஸாக்ட்லி ஒருத்தவங்க வந்து செலக்ட் ஆயிட்டாங்கன்னு மீனிங் வந்து இதுதான் இல்லையா? சோ இப்போ வந்து இதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். இதுல இருந்து தான் வந்து டிரைவ் பண்ணணும். ஓகே, சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ அப்படிங்கிறது ஒன்னு இல்லாட்டி இவங்க ஆர் அப்படி வருதா, ரெண்டு பேருமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா.
சோ இதுல வந்து இந்த ரெண்டு விஷயம் நடந்துதான் ஆகணும் இந்த ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு, ரைட்? பசங்களா இங்க பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் இவெண்ட் நடக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே நடந்துதான் ஆகணும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து எனக்கு மெஹுல், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மெஹுல வந்து செலக்ட் பண்ணா அங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ராஷி இஸ் நாட் செலக்டட், ராஷி வந்து அங்க செலக்ட், அதுவும் ஒரு இவெண்ட் தான், அது செலக்ட் ஆகாததும் ஒரு இவெண்ட் தான். இந்த ரெண்டு விஷயம் நடந்தாதான் இந்த ஒரு பர்டிகுலர் இவெண்ட் நடக்கும், கரெக்டா? ரைட்? அதே மாதிரி இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் இப்ப வந்து மெஹுல வந்து செலக்ட் பண்ணல அப்படின்னா அங்க வந்து யாரை செலக்ட் பண்ணிருப்பாங்க? எஸ், ராஷியை வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இங்க வந்து காம்ப்ளிமெண்ட் அதெல்லாம் வருதா? சோ நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சோ இங்க வந்து வாட் இஸ் A காம்ப்ளிமெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட். மெஹுல வந்து செலக்ட் பண்ணல, அதோட எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 minus 0.4 that is equal to 0.6. so இங்க வந்து ப்ராபபிலிட்டி that ராஷி is not selected, so that will be equal to 1 minus x. ஓகே, கிளியர்? சோ இது வந்து அப்படியே இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போதும், மத்தபடி இதுல இருந்து வேற எதுவும் கிடையாது. so what is probability of E? that is already given 0.5. so 0.5 is equal to what is probability of A? 0.4. 0.4 into 1 minus x plus 0.6 into x. Okay, so 0.5 is equal to 0.4 minus 0.4x plus 0.6x. Okay, so இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் இதுல இருந்து 0.4 minus 0.5 minus 0.4 is equal to what is left? 0.6x minus 0.4x. okay, so இதுல இருந்து I can write 0.1 is equal to 0.2x and x is equal to 0.1 by 0.2. so x oda value will be 0.5. so probability of x or whatever it is, நம்ம x யாருக்கு கொடுத்தோம்? probability that Rashi is getting selected. what is the B event? probability that Rashi is getting selected. so அது வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு? probability that Rashi is selected. Rashi is selected வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0.5. so this is first question's answer. இப்போ வந்து second question அவங்க கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? also find the probability of selection of at least one of them is being selected. யாராச்சும் அப்ப வந்து யாராச்சும் ஒருத்தங்கள அட்லீஸ்ட் ஒருத்தங்கள வந்து செலக்ட் பண்றதுக்கு probability என்னன்னு கேட்டிருக்காங்க. so அட்லீஸ்ட் வரும்போது ஒருத்தனை செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணலாம் இல்லையா? சோ ஐ வாண்ட் தட் ப்ராபபிலிட்டி. சோ அது எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம்? சோ அட்லீஸ்டோட ஆப்போசிட் திங்க் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணலாம். சோ வாட் வில் பி தி ஆப்போசிட் ஆஃப் இட்? இல்லாட்டி வாட் இஸ் தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இட்? யாருமே வந்து செலக்ட் பண்ணாதது, கரெக்டா? எஸ் ஆர் நோ? யாருமே செலக்ட் பண்ணாதது தான் வந்து தேர் காம்ப்ளிமெண்ட், கரெக்டா? சோ தட் இஸ் probability of not selecting Mehul and probability of not selecting Rashi. அதான் வந்து அவங்களோடது என்னது? complement of at least. so probability that at least one is selected. அவங்களோட probability என்னவா இருக்கும்? so that is 1 minus probability of A complement into probability of B complement. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு event. இப்போ வந்து not, இப்போ அட்லீஸ்டோட ஆப்போசிட் நடக்கணும், இந்த ஈவெண்ட் நடக்கணும் and இந்த ஈவெண்ட், அதனால we are multiplying it. okay, so that is the thing. so here it is 1 minus probability of this is 0.6 into 0.5. so that is equal to 1 minus 0.30 you will get. so that is equal to 0.70. so that is the answer for it. okay, so நல்ல ஒரு question, ஈஸியான question. okay, so இதே மாதிரி இன்னொரு questionல we will meet பசங்களா. this is your Sreeshma ma'am leaving. bye bye and take care.